Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரி தென்பெண்ணை ஆற்றுக்கு உபரி நீர் திறக்கப்பட்டதால் சித்தேரி அணைக்கட்டில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் தங்கள் பிள்ளைகளுடனும் உடமைகளுடன் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என்றும் ஆற்றில் குளிக்கவோ கூடாது என்றும் தங்கள் பிள்ளைகளையும் ஆற்றில் குளிக்க அனுமதிக்க வேண்டாம் என்றும் தங்கள் கால்நடைகளை ஆற்றங்கரையோரம் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் ஆற்றில் இறங்கி செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்றும் புதுவை அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. மேலும் விவரங்களை வழங்கல். புதுச்சேரி தென்பெண்ணை ஆற்றில் அமைந்துள்ள சித்தேரி அணைக்கட்டிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் உபரி நீரின் காரணமாக பொதுமக்கள் அதாவது இருபுறமும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரானது 4000 கனஅடியை தாண்டி இருக்கிறது. இந்த உபரி நீரானது தென்பெண்ணை ஆற்று வழியாக புதுச்சேரி நோக்கி வர பெருக்கெடுத்து வருவதன் காரணமாக சித்தேரி அணைக்கட்டில் மதில்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதனால் இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வீடுகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் இந்த ஆற்று பகுதியில் யாரும் இருக்க வேண்டாம் எனவும் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்று காலை அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீரானது அதிகரிக்கக்கூடும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சித்தேரி அணைக்கட்டிலிருந்து விடப்படும் தண்ணீரானது தற்பொழுது இருபுறமும் இருக்கக்கூடிய கரைகளில் பாதுகாப்புகள் ஏதும் இல்லாததன் காரணமாக விளைநிலங்கள் மற்றும் கடலில் நேராக கறக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தண்ணீரானது தேங்கக்கூடிய நிலையில் இல்லாமல் காரணமாக விவசாயிகள் பெருமளவில் இந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.